வணக்கம் நட்புக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா, நீங்கள் என்னதான் தான் ஒரு தம்ப்நெயில் வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஒரு வீடியோ ரொம்ப நேரம் டைம் எடுத்து நீங்கள் ஷூட் பண்ணி அதுக்கு எடிட்டிங்லாம் அதில் பக்காவாக நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் ப்ராப்பராக நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா முழுமையாக வந்து அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை பற்றி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் அப்படி வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பார்த்துருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ ஓப்பன் ஆன பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருப்பீங்களா? இப்போ உங்கள் சேனலில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா? அந்த வீடியோ வந்து எந்த வீடியோவோ அதை வந்து செலக்ட் கொடுத்துட்டு சில நேரங்களில் ஆடி டீட்டெயில்ஸும் கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு டைம் கேன்சல் பண்ணிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்நெயில் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து செலக்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த சார்ந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டீட்டெயில் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை சார்ந்து வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப் பற்றி நான் போட்டிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதை சார்ந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இதுவே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கீங்களோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்குங்க. இந்த விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பப்ளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அன்லிஸ்டடில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்குங்க. இப்போ இதில் வந்து கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து குழந்தை சம்மந்தமாக வீடியோ போட்டிங்களா இல்லை பெரியவங்களுக்கான வீடியோ போட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து பெரியவங்களுக்கான வீடியோ தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து நோ நாட் மேடி கிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனாலும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு வீடியோ முன்னாடி போட்டு வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு ரைட் மார்க் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமேக்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து அலோவ் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைடு ப்ரொமோஷன் அண்டு பிராண்ட்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து யாராவது பணம் கொடுத்து இந்த வீடியோ வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னா ஒரு ஆடு மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பைடு விஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பைடு விஷனுக்காக பண்ணலை, இப்போ நான் வந்து பர்சனலாக தான் கொடுக்குறதுனால நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் கண்டென்ட் இருக்குது, அதை நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்டில் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோடிங் கொடுத்துடலாம். இப்போ வீடியோ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு.
இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம செட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ சர்ச்சில் வந்து நீங்கள் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண பிறகு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேஜ் வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகாது. இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ சர்ச் பாரில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். யூடியூப் ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ரைட் சைடில் இருக்க அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த சைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டிக் மார்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்காப் மோடில் வந்து மாறிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா லாகிங் காட்டும். ஓகே, லைட்டாக இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் காட்டும். அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து இங்கே வந்து காட்டும். ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் போயிட்டுருக்கு, இப்போ எவ்வளோ லோடிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது காட்டும். இப்போ வந்து 8% வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து டச் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டைப் பண்ணோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இப்படி கம்மா நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பார்த்து இங்கே ஒரு கம்மா கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து தனித்தனியாக வரும், இல்லைன்னா எல்லாம் ஜாயிண்டாக தான் வரும். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அப்படியே கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. டேக்ஸ் ஆடு டேக்ஸ் அதில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும். வீடியோ லாங்குவேஜ் தான் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அது தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், இதுலேயே வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். தமிழ் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ நீங்கள் அது தக்கன மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அலோ இன்வைட்டிங் பப்ளிக் டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது இருக்குது. இது ரெண்டுமே வந்து நீங்கள் டிக் மார்க் கொடுக்கல அப்படின்னா டிக் கொடுத்துருங்க. ஸோ இதை டிக் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா சேவ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியில் வந்து பப்ளிக் கொடுத்துருங்க. இப்போ அன்லிஸ்டட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ குரோம் ப்ரௌசரில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிச்சிங்க. நீங்கள் அப்படியே இங்கே வெளியில் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண ஆயிடுச்சு அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வந்துடும். அப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை பப்ளிக்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி பப்ளிக் கொடுத்துட்டேன். உங்களில் வந்து அன்லிஸ்டடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்ளிக் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு சேவ் பட்டன் மேலே இருக்கும், சேவ் பட்டன் டச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து பப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் முறையாக வந்து யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். அதிகரிக்கும். இதுதான் மெத்தடு. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.